வரலாற்றில் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். அதாவது 2 முக்கியமான நாள். இன்னைக்கு வந்து டிசம்பர் 25 இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ். அதே நாள்ல இன்னொரு ஒரு விஷயமும் நடந்திருக்கு. அது என்னன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஆசான் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் வந்து இதே தினத்தன்று 1927ல மனுஸ்மிருதி அப்படின்ற ஒரு தீய புத்தகத்தை எரிச்சிருக்காரு மகாராஷ்டிரால. அவர் ஏன் அந்த புத்தகத்தை எரிச்சாரு அப்படின்னா, அந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, மனித இனம் சமமானது கிடையாது. மனிதர்களுக்கு இடையே ஏற்றத்தாழ்வுகள் இருந்தே ஆகணும். அதாவது அவங்க என்ன மனுஸ்மிருதியில என்ன சொல்லுவாங்கன்னா, இந்துக்களுக்கானதுன்னு சொல்றாங்க. ஆனா அதுல எத்தனை பேர் இந்துக்கள் எல்லாம் சமம்னு சொல்றாங்க? கிடையாது. இந்துக்கள் எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொன்னா, கோயில் எடுத்துக்குவாங்க. கோயில் வாசல் வரையும் தான் ஒரு சிலர் போக முடியும். அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ள ஒரு சிலர் போகலாம். அதுக்கப்புறமா சாமி இருக்கிற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு, அதாவது சாமியை பார்க்குற தூரத்துல ஒரு ஒரு கூட்டம் போகலாம். அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் சாமி பக்கத்துல நின்று, அதாவது சாமிக்கும் அதுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல நின்று அவங்க சாமியை கும்பிடலாம். ஒரு சிலர் மட்டும்தான் சாமியை வழிபடணும், சாமியை தொடரணும், எல்லாமே பண்ணணும். இந்த மாதிரி 5 கேட்டகரியா பிரிச்சு வச்சிருக்காங்க. இதுல அவனுங்க எல்லாம் சமம்னு சொல்றேன். இந்துக்கள் பேசுற எவனுமே இந்துக்களை சமமா பாக்குறது, இந்துக்களே ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்கு. அப்படி ஒரு புத்தகத்தை தான் அம்பேத்கர் இந்த நாள்ல வந்து அதை எரிச்சாரு. ஏன் எரிச்சாருன்னா, இந்த மாதிரி மனிதர்களை ஏற்றத்தாழ்வு வச்சு பிரிக்கிற இப்படி ஒரு புத்தகம் இருக்கக்கூடாதுனால இந்த டிசம்பர் 25 1927ல டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் இந்த புத்தகத்தை அவரோட ஆதரவாளர்களை திரட்டி பெரும் படையை உருவாக்கி அங்க இந்த மனுஸ்மிருதின்ற இந்த புத்தகத்தை எரிச்சாரு. இதுதான் வரலாற்றுல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஆனா இன்னைக்கு எல்லாரும் கேட்கலாம், என்னடா ஆரம்பிக்கும் போது நீ என்னமோ இந்து மதத்துக்கு எதிராக பேசுற, ஆரம்பிக்கும் போது கிறிஸ்து மதத்துக்கு வாழ்த்துக்கள்லாம் சொன்னியா அப்படின்னு. வாழ்த்துக்கள் சொன்னேன். ஏன் சொன்னேன்னா, அந்த மதத்துல சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் பேசுது. ஆனா அந்த மதத்திலயும் ஒரு சில முரண்கள் இருக்கு. ஆனா இங்க மனுஸ்மிருதி மொத்தமாவே முரணாதான் இருக்கு. இதுல கருத்துக்குன்னு சொல்ல ஒண்ணுமே இல்லை. அதாவது நான் ஏன் கிறிஸ்துவ மதம், எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. கடவுள் நம்பிக்கை கிடையாதுன்னா ஏன் நான் சொல்றேன்னா, எந்த மதத்துலயும் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் எனக்கு இயற்கையின் மீதும் மனிதர்கள் மீதும் நம்பிக்கை உண்டு. இயேசு பெருமான் மனிதனாக பிறந்தார், இயற்கையாக வாழ்ந்தார். அதனால நான் அதை நம்புறேனே தவிர எனக்கு அதுல பக்தி கிடையாது. பக்தின்ற விஷயம் கிடையாது. ஆனா இந்த மனுஸ்மிருதியில எத்தனை பேர் வந்து ஈக்குவலா எல்லாரும் ஒண்ணா உள்ள போக முடியும். ஆனா சர்ச்சில் அப்படி கிடையாது. சர்ச்சு நீ வாசல்ல நிக்கணும் இல்லை, யார் வந்தாலும் சர்ச்சில் ஸ்ட்ரெயிட்டா உள்ள போகலாம். மசூதியில் அப்படி கிடையாது. நீ வெளில தான் நிக்கணும், உள்ள யார் வந்தாலும் ஸ்ட்ரெயிட்டா அவங்க வேலையை போய் பார்க்கலாம். ஆனா இந்து கோயில்கள் அப்படி இருக்கா? நீ குறிப்பிட்ட தூரம் வரையா இருந்தாலும், நீ இந்த டிஸ்டன்ஸ் வரையா இருந்தா வரணும், நீ இந்த டிஸ்டன்ஸ் வரையா இருந்தாலும் நீ சாமியை தொடவே கூட, நான் மட்டும் தான் சாமியை தொடணுன்ற ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த தினத்துல அம்பேத்கர் அந்த மனுஸ்மிருதின்ற புத்தகத்தை, மனித குலத்துக்கு எதிரான அந்த புத்தகத்தை இந்த தினத்துல எரிச்சார். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஜெய் பீம்.